லெந்து நாட்களும் ஈஸ்டர் பண்டிகையும். அன்பர்களே, உங்களுக்கு எனது அன்பார்ந்த வாழ்த்துக்களை. ஒரே தரம் மரித்து உயிர்த்து பரம் சென்று மீண்டும் வந்து நித்திய ஜீவனை தமது பிள்ளைகளுக்கு தரப்போகிற இரட்சகராம் இயேசுவின் திருப்பெயரில் அறிவித்து சில நிமிடங்கள் லெந்து நாட்களை பற்றியும் ஈஸ்டர் கொண்டாட்டத்தை பற்றியும் பேச விரும்புகிறேன். தயவு கூர்ந்து கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி கேளுங்கள். அது உங்களுக்கு அறிவார்ந்ததாய் இருக்கும் என நம்புகிறேன். நான் வேதத்தையும் சரித்திரத்தையும் வேத பண்டிதன் ஆய்வுகளையும் பிரபலமான சொற்களஞ்சியங்களையும் என்சைக்ளோபீடியா வேத அகராதிகளையும் புரட்டி பார்த்து புரிந்து கொண்டதை உங்கள் முன் வைக்கிறேன். அதை நீங்கள் நிதானமாக கேட்டறிந்து நலமானதை பற்றி கொண்டு சத்தியத்திற்கு இடம் கொடுத்து நித்திய ஜீவனை அடையவும் மற்றவர்களை அடைய செய்யவும் உதவுங்கள் என்று தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. முதலாவது லெந்து நாட்களை பற்றி ஒரு சிறிய ஆய்வு. லெந்து, அது லென்ட் என்ற வார்த்தையை ஆங்கிலோ சாக்சன் வார்த்தையில் ஸ்பிரிங் சீசன் என்பதாகும். தமிழில் இளவேநீர் காலம், அதாவது பனிக்காலம் முடிந்து வெப்பக்காலம் தொடங்கும் காலமாகும். இக்காலத்துக்கு உரியவளாகிய வான தேவதை அஸ்தரோத், பாகாலின் மனைவி நினைத்து கொண்டாடப்படுவதாகும். இந்த தேவதையை வெவ்வேறு பெயர்கள் வெவ்வேறு நாடுகளில் வழிபட்டு வந்தார்கள். மெசபொட்டாமியர்கள் இஸ்டார் என்றும், பெனிக்கேயர்கள் அஸ்தரேத் என்றும், கானானியர்கள் அதையே அஸ்தரோட் என்றும், இதை இஸ்ரவேலர் அஸ்தரோத் என்றும், பெர்சியர்கள் எஸ்தர் என்றும், எரேமியா காலத்தில் வானராக்கினி அல்லது வானராணி என்றும் அதை வழிபட்டு வந்தார்கள். பணியாரம் என்னும் கேக்கை சுட்டு படைத்தும் இவர் வழிபடுவது உண்டு. இதை எரேமியா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும் 44ஆம் அதிகாரம் 17 முதல் 19வது வசனத்திலேயும் 25ஆம் வசனத்திலேயும் கொஞ்சம் படிக்கலாம். ஸ்டார் என்றும் வீனஸ் என்றும் பல விதங்களில் இந்த தேவதைகள் அழைக்கப்படுவார்கள், வழிபட்டும் வந்தார்கள். இந்த தேவதைகளின் மூல வழிபாட்டு வெகு கேவலமான பால் உறவுகளுக்கு காரணமாக காணப்படுகிறது. சரி, அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அஸ்தரோத் என்னும் பெண் தேவதை, அதாவது பாகாலின் மனைவி, தோன்றிய விதம் சற்று வேடிக்கையாகவே தெரிகிறது. எப்படி? ஏதோ ஒரு காலத்தில் மேலே இருந்து முட்டை ஒன்று பூமியை நோக்கி வந்து ஐப்புராத்து நதியில் விழுந்ததாம். அதை மீன்கள் உருட்டி வந்து கரையில் விட்டதாம். அதை கண்ட புறாக்கள் அடை காத்து முட்டை பொறித்ததில் தேவதை வெளிப்பட்டாளாம். அவள்தான் அஸ்தரோத் என்னும் தேவதையாம். அந்த முட்டையின் அடையாளமாக கற்பனைகளை கடைபிடிக்கும் கிறிஸ்தவர்கள் மேலை நாட்டிலும் ஏன் நமது நாட்டிலும் ஈஸ்டர் முட்டை என்று பொறித்து சாப்பிடுகிறார். ஐ மீன் த ஈஸ்டர் எக். இந்த முட்டைக்கும் நமது இயேசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வேதத்தில் ஒரு சிறிய ஆதாரமும் இல்லை. லெந்து நாட்கள் என்பது 40 நாட்கள் இஸ்தாரின் கணவன் தம்மூசுக்கு உபவாசம் ஒப்பாரி புலம்பல் செய்வது உண்டு. இதை இஸ்ரவேலர்களும் கடைபிடித்தார்கள். அவர்கள் எதைதான் விட்டார்கள்? புன்கன்றுகுட்டி, பாகால், அஸ்தரோத், தோப்பு விக்கிரங்கள், வானசேனைகள், வானராக்கினிகள் எல்லாவற்றையும் வணங்கினார்கள். தங்கள் பிள்ளைகளை தீக்கெடுக்க பண்ணினார்கள். இது கொஞ்சம் 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9 17 வசனங்களில் நீங்கள் படிக்கலாம். இப்படி வழிபட்டு விலகி போன இந்த இஸ்ரவேலர்களைப் போலதானே இந்த வழி விலகி போன கிறிஸ்தவர்களும் விதவிதமான சம்பிரதாயங்களையும் சடங்காச்சாரங்களையும் பின்பற்றுகிறார்கள். பாருங்கள், இந்த யூத பெண்களை இஸ்டாரின் கணவன் தம்மூசுக்காக ஆலயத்தின் வடக்கு வாசலிலேயே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இது கேவலமான செயல் அல்லவா? அந்த ஈஸ்டர் தானே பேர் கிறிஸ்தவர்கள் கண்டுபிடித்த ஈஸ்டர் பண்டிகை. ஈஸ்டர் என்ற பெயர் நமது வேதத்தில் எங்கே இருக்கிறது? ஆங்கில மொழிபெயர்ப்பை செய்த, அதாவது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் மொழிபெயர்ப்பு செய்த அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த ஈஸ்டர் என்கிற பெயரை புகுத்தி இருக்கிறார்கள். மிகப்பெரிய தவறான மொழிபெயர்ப்பு. நான் சொல்லவில்லை, பல வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் ஆங்கிலிக்கன் சபையாரை பிரியப்படுத்த செய்ததாக கூறுகிறார்கள்.
ஆங்கிலிக்கன் சபை லுத்தரனிஸ்டில் இருந்தும் லுத்தரனிஸ்ட் ரோம கத்தோலிக்கிலிருந்து வெளிவந்ததாலும் இது போன்றவைகள் ஒருவரை ஒரு பிரியப்படுத்த செய்வது உண்டாம். செய்கிறதை பார்க்கிறோமே, உண்மைதானே தேவ பிள்ளைகளே? விதவிதமான சிலுவைகள் தங்கத்தாலும் வெண்கலத்தாலும் பித்தளைகளாலும் மரக்கட்டைகளினாலும் கற்களினாலும் அலங்காரங்களாக வைத்திருப்பதையும் அதற்கு மெழுகுவத்திகளை கொளுத்தி வைத்து மலர்களினால் அலங்கரிப்பதையும் ஆலயங்களிலே பார்க்கலாம் அல்லவா? அவர்கள் கழுத்திலும் இடுப்பிலும் தொங்கிக் கொண்டிருப்பதையும் பார்க்கலாம் அல்லவா? இந்த சிலுவைக்கு இவ்வளவு மவுசு. சிலுவை சபிக்கப்பட்டவர்களை தொங்கவிட தயாரிக்கப்பட்ட ஒரு சாப சின்னம் அல்லவா? கலாத்தியர் 3:13. அதுதானே சாம்பல் புதன் அன்று ஆஷ் வெட்னஸ்டே மிக பயபக்தியுடன் நெற்றிகளில் பூசப்படுகிறது. இது எப்படி வந்தது? கிபி 722 இஸ்ரவேலின் வடப்பகுதி அசிரியர்களால் கைப்பற்றப்பட்டது. கிபி 586 பாபிலோனியர்களால் தென்னக பலஸ்தீனா கைப்பற்றப்பட்டது. அது முதல் இஸ்ரவேலர்கள் தாயகம் இழந்து அடிமைகளாக பலரால் ஆளப்பட்டார்கள். மேசியா எப்போது ராஜாவாக வருவார், எப்போது ராஜ்யத்தை ஆளப்போகிறார் என எதிர்பார்த்து வந்தார்கள். இயேசு செய்த அற்புதங்களை அடையாளங்களை கண்டு இவர் ஒருவேளை மேசியாவாக இருப்பாரோ என ஒரு வகையாக அறையும் குறையுமாக நம்பினார்கள். இயேசு எருசலேமுக்கு வரும்போது ஏதோ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறார் என நினைத்து வஸ்திரங்களை தரையிலே கழற்றி அதன் மீது இந்த கழுதை குட்டிகள் நடக்க விட்டார்கள். மரக்கிளைகளை ஒடித்து அதை அசைத்து ஆட்டி ஆர்ப்பரித்து எங்களை ரட்சியும் என்று பாடலை பாடி ஆடி அவரை அழைத்து வந்தார்கள். அந்த பாடல் தானே உன்னதத்தில் ஓசன்னா, எங்களுக்கு மேலிருந்துதான் ரட்சிப்பு வரும் என்னும் எதிர்பார்ப்பு. என்ன ரட்சிப்பு? எதற்காக ரட்சிப்பு? எதிலிருந்து ரட்சிப்பு? அந்நியர் தங்களை ஆள்வதிலிருந்து ரட்சிப்பு. இந்த பாடல் ஆன்மீக அல்லது பாவத்திலிருந்து ரட்சிப்புக்குரிய பாடல் அல்ல. இப்படி வாய்க்கிழிய பாடியவர்கள் தானே இயேசுவின் காரியமெல்லாம் விபரீதமாக போனதால் ஓசன்னா பாடியதே தப்பு என எண்ணி இதே கூட்டத்தார் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என முழங்கினார்கள். 1000 ராகங்களினால் மெல்லிசையோ வள்ளிசையோ போட்டு ஓசன்னா பாடல்களை பாடினாலும் ரட்சிப்பு அவ்வளவு சுலபமாக வராது. பாவி என்று உணர்ந்து பாவங்களை அறிக்கை செய்து மனமாறி மன்னிப்பை பெற்றால்தான் ரட்சிப்பு கிடைக்கும் என்கிறது நமது வேதம். நமது பெயருக்கு கிறிஸ்துவ கூட்டம் தென்னை மர கீற்றுகளை கையில் ஏந்தி ஆலயங்களிலும் வீதிகளிலும் சிலர் சிலுவையை உடனே செய்து சிலுவை செய்ய தெரியாத வெறும் கீற்றுகளை அசைத்து ஓசன்னா ஓசன்னா என பாடி ஊர் மக்களே வேடிக்கை பார்க்கும் விதத்தில் பக்தியை வெளிப்படுத்துவார்கள். அதை பார்த்து யாராவது உண்மையாக ரட்சிக்கப்பட்டார்களா என்றால் அதுதான் இல்லை. இந்த தென்னவோலை சிலுவையை தங்கள் நிலைக்கால்களில் மேல் பதித்து வைப்பார்கள். ஏன்? காத்து கருப்பு பேய் பிசாசு வராதாம். என்ன ஆச்சரியம்! இந்த சிலுவையிலே தான் அடுத்த வருஷம் சபை குருமார்களிடம் கொடுத்து அவர் அதை பயபக்தியுடன் வாங்கி கொளுத்தி கருஞ்சாம்பலாக்கி பக்தர்களின் நெற்றியில் வரிசையில் வர வைத்து இடுவார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட இன்னும் 46 நாட்கள் இருக்கிறது. ஆனால் இவர்கள் இப்போதே சிலுவையை நெற்றியில் போட்டு விடுவார்கள். எல்லாவற்றிலும் சற்று முந்திக் கொள்வார்கள். என்ன செய்ய? இதைதான் சாம்பல் புதன், ஆஷ் வெட்னஸ்டே. இதற்கு பிறகு 40 நாள் புலான் உண்ணாமை, கரிவாசனையே கிட்ட வரக்கூடாது. ஏன்? இயேசு மக்களின் பாவத்திற்காக மரிக்கப் போகிறாரே என்ற கவலையுடன் அங்கே எப்படி யூத பெண்கள் தம்முசுக்கு உபவாசம் செய்தார்களோ அப்படியே இவர்களும் 46 நாட்களில் 40 நாள் மாத்திரம் தெரிந்து கொண்டு உபவாசம் செய்வார்கள். இது என்ன கணக்கு? 46 6 ஞாயிற்றுக்கிழமைகளை ஒதுக்கி அது உயிர்த்தெழுந்தலின் நாட்களாகவே இட்ஸ் ஆல் ஈஸ்டர் சண்டேஸ் கணிக்க வேண்டுமாம். மேலும் கேட்டால் 40 நாள் மோசே உபவாசிக்கவில்லையா? இயேசு உபவாசிக்கவில்லையா? நாம் உபவாசித்தால் தப்பா என கேட்கிறார்கள். கேட்பவரே சற்று சிந்தித்து கேளுங்கள். நல்லது.
மோசே இரவும் பகலும் குடியாமலும் புசியாமலும் தேவ சமூகத்தில் தேவ விசேஷ கிருபையினால் இருந்தார். It is an extraordinary act. Don't compare with that. இயேசுவின் உபவாசத்தோடு ஒப்பிட வேண்டாம். அவர் இறை மனித தோற்றம். இவ்வுலகில் ஒரு மனிதன் கூட புசியாமலும் குடியாமலும் 40 நாள் உயிரோடு இருக்க முடியாது என்கிறது இந்த ஜென்ம சரீரம். நிஜம்தானே? லெந்தும் நமக்கு பொருந்தவில்லை, சாம்பல் புதனும் பொருந்தவில்லை, உபவாசமும் பொருந்தவில்லை, ஓசன்னா பாட்டும் பொருந்தவில்லை. மேலும் பெரிய வெள்ளி, புனித வெள்ளி, நல்ல வெள்ளி, இயேசுவை சிலுவையில் அறையும் வெள்ளி என உலகமே கொண்டாடும் போது நம்ம சொன்னா யார் கேட்க போகிறார்கள்? சரி, அதையும் தான் சொல்லி பார்க்கலாமே. இயேசு சொன்னதற்கு மிஞ்சி சொல்வதற்கு உலகில் எந்த மகானுக்கும் சுய கருத்தை புகுத்த உரிமை இல்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு என்ன சொன்னார்? யூதர்களுக்கு யோனாவின் சரித்திரம் நன்கு தெரியும். அதை வைத்தே இயேசு தெளிவுபட சொன்னார். யோனா இரவும் பகலும், திரும்ப சொல்லட்டுமா, இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் ஒரு பூமியின் இருதயத்தில் இருப்பார். மத்தேயு 12:40 மிகவும் தெளிவாகவே யாவரும் புரிந்து கொள்ளும் விதத்தில் 3 பகல் 3 இரவு என்றார். இதை கேட்டறிந்த வேத சாஸ்திரிகளும் பரிசேயரும் இயேசுவின் மரணத்திற்கு பின்பு பிலாத்துவை அணுகி சொல்லுகிறார்கள், ஆண்டவனே, அந்த எத்தனை உயிரோடு இருக்கும் போது 3 நாளைக்கு பின், தெளிவா சொல்றாங்க ஐயா, 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷன் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரில் இருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாத படிக்கும், முந்தினயத்தை பார்க்கிலும் பிந்தினயத்து கொடியதாகாத படிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும், ஐயா 1.5 நாள் இல்லையா, 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். மத்தேயு 27:63-64 யூத வேத பண்டிதர்களும் தெரிந்த 3 நாள் கூட நமது மங்கி போன கிறிஸ்தவர்களுக்கு தெரியவில்லையே, என்ன செய்ய? யூதர்களின் வருட பண்டிகை என்பது சனிக்கிழமை தான் வர வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. பண்டிகை அது எந்த வாரக்கிழமைகளிலும் வரலாம். ஆனால் சனிக்கிழமை என்பது வழக்கம் போல் வரும் ஓய்வு நாள். ஆனால் பஸ்காவின் ஓய்வு நாள் வியாழக்கிழமை அன்று வந்தது. புதன்கிழமை சூரியன் அஸ்தமிக்கும் முன்னே இயேசுவின் அடக்க ஆராதனை முடிந்து விட்டது. புதன் இரவு முழுவதும் ஓர் இரவு, வியாழன் பகல் 1, வியாழன் இரவு 2வது இரவு, வெள்ளி பகல் 2வது பகல், வெள்ளி இரவு 3வது இரவு, சனி பகல் 3வது பகல். சனி இரவு என்பது ஞாயிறுவின் தொடக்கம். இயேசு எந்த நேரத்தில் எழுந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. அதிகாலையில் இருட்டோடு சென்ற 2 பெண்களும் கல்லறை காலியாக இருப்பதை கண்டு கலங்கினார்கள். அவர்களுக்கு இயேசு தரிசனம் தந்தார். மத்தேயு 28:1-9. அன்பர்களே, இன்னொரு உண்மையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் விசேஷங்களுக்கும் தேதிதான் முக்கியம் என்பது ஊரறிந்த உண்மை. ஆனால் இந்த ஈஸ்டர் பண்டிகைக்கு எத்தனை முக்கியமான நாள், ஆனால் ஒரே தேதி எந்த வருஷத்திலும் வராது. ஏன்? கிறிஸ்தவ மதவாதிகள் கற்பனையால் உண்டாக்கி ஈஸ்டர் அல்லவா? இயேசு உயிர்த்தெழுந்தது நிஜம். அந்த நாளை காட்டிலும் மேலானது அவர் உண்டு பண்ணி வைத்த ரட்சிப்பு. மிக மிக முக்கியம். நாளுக்கு முக்கியம் கொடுக்கிறார்கள், ஆனால் தேவனுக்கு இல்லை என்பது வேதனையானது. அருமையானவர்களே, இயேசுவின் சரீரத்தின் கல்லடக்கம் கண்டிப்பாக 1.5 நாள் அல்ல. இயேசுவின் வார்த்தையை பொய்யாக்க வேண்டாம். 3 இரவு 3 பகல் என்பதை மாற்றினால் அவரை பொய்யராக்குவோம். அந்த பாவத்திற்கு ஆளாக வேண்டாம். இத்தனை தெளிவாக பல ஆதாரங்களோடு உங்களுக்கு எடுத்து சொன்னது ஏற்புடையதாக இருந்தால் அடுத்தவர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். இயேசுவின் சிலுவை மரணத்திற்காக துக்கப்பட வேண்டாம். இயேசு சொன்னது போல, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்.
அவருக்காக உபவாசிக்கவும் வேண்டாம், அழவும் வேண்டாம், சிலுவை பாடுகள் என்று நீங்கள் சிலுவைகளை சுமக்கவும் வேண்டாம், தங்களை வருத்த வேண்டாம். அவர் நமக்காக பாடுபடவும் நமக்கு துக்கங்களை சுமக்கும், அவரே நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணவுமே வந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை புரட்டி படியுங்கள். அவர் நம்மை பெற்றவர், உண்டாக்கியவர். ஆகவே அது அவரின் கடமை. அவர் கடமை எந்த மனிதனும் செய்யவே முடியாது, அதில் பங்கு பெறவும் முடியாது. ஆகவே அவர் தம்மை தாமே தாழ்த்தி மனுஷ சாயலாகி ஒரு கன்னியின் வயிற்றில் மனிதன் எப்படி பிறப்பு முதல் இறப்பு வரை காணப்படுவானோ அதை அனுபவித்து அறிந்து பாவிகளுக்காக ரட்சிப்பு உண்டாக்க வந்தவர் இவரே இறைவன். இவரை போல இவ்வுலகில் எவரையும் காட்டவே முடியாது. ஏற்பதும் மறப்பதும் உங்கள் சுதந்திரம். இதுவரை கேட்டதற்கு நன்றிகள் பல. இயேசுவின் அடிமை பாஸ்டர் ஸ்ரீமூர்த்தி. அழைப்புக்கு 9345922451, கோவை 641-041. இமெயில் pascurchy@yahoo.co.in. மேலும் யூடியூப் அருணோதயம் ஃபெலோஷிப் என்ற பகுதியில் பல தலைப்பின் கீழ் உள்ளதையும் கேட்டு பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிவிப்பு செய்யுங்கள். நன்றிகள் பல.